நீதிபதி விசாரணை நடத்தணும்னு சொல்லியிருக்கிறாங்க, எப்படி பாக்குறீங்க? வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிற காரணத்தால அதில் ஆழமாக போய் பேசுவது பொருத்தமாக இருக்காதுன்னு சொல்கிறேன். இருந்தாலும் காவலர்கள் கோவில் காவலரை விசாரணைக்காக அழைத்து சென்று கடுமையாக தாக்கிய காரணத்தினால் அவர் மரணம் அடைந்ததாக பத்திரிகையிலும் ஊடகத்திலும் செய்திகள் உள்ளன. இது குறித்து நீதிமன்றம் அதனுடைய செயல்பாட்டை கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறது. நீதிமன்றத்தில் இருக்கிற காரணத்தால் அதில் போய் ஆழமாக பேசுவது பொருத்தமாக இருக்கிறது. இது கண்டனத்துக்குரியது. ஒருவர் மீது வழக்கு தொடர வேண்டும் சொன்னால் முறையாக எஃப்ஐஆர் பதிவு செய்து விசாரித்து அவர் மேல் உரிய நடவடிக்கை. ஆனால் இந்த அஜித் குமாரை பொறுத்த வரைக்கும் அப்படி எதுவுமே பின்பற்றவில்லை. அவரை காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று கடுமையாக தாக்கி காரணமாகத்தான் உடலில் பல காயங்கள் ஏற்பட்டதாக செய்திகள் வெளிவந்துள்ளன. ஆகவே இது ஒரு கொலையாகத்தான் பார்க்கப்படுகிறது. இது மிக மிக வருத்தத்துக்குரியது, வேதனைக்குரியது. இதில் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் உரிய நடவடிக்கை நீதிமன்றத்தின் மூலமாக எடுக்கப்படும் என்பதற்கு இன்றைய விசாரணையே அது உதாரணமாக பார்க்கிறோம். தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு இதுவரை 25 காவல் மரணம் ஏற்பட்டதாக செய்தியில் வெளியாகுன மிக வருத்தத்துக்குரியது. இந்த அரசாங்கம் இன்றைக்கு சட்ட ஒழுங்கு பாதுகாப்பதிலே மிக மிக மோசமான சூழ்நிலை இருக்கின்றது. அதுவும் இந்த காவல் மரணம் என்பது மிக மிக வேதனைக்குரியது, இது கண்டனத்துக்குரியது. இதெல்லாம் நீதிமன்றத்தில் இருக்கின்ற காரணத்தினால அது வெளிவந்த பிறகு முழு உண்மை வெளிவரும். அதிமுக ஆர்ப்பாட்டம்